ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுலிப் சமையல். நீ பார்க்க போகிறது ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நம்ம தேவையானது வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். தொடக்கறி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 5 காஷ்மீரி சில்லி, ஒரு விரல் அளவு இஞ்சி, 7 பல் பூண்டு, ஒரு 1/4 கப்பு தயிர், 2 கப்பு வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன் நான். இப்போ இஞ்சி பூண்டு வரமிளகா வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். சிக்கனில் வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுக்கணும். அதுக்கடுத்தது குக்கரில் வந்து நெய், எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சுருளை வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக வந்து புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 3.25 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சீரக அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. 3/4 பதம் வரைக்கும் வேக விடுங்க. 3/4 பதம் வெந்ததும் குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.